சோழிங்கநல்லூர் தொகுதியில் போட்டியிட திமுக வேட்பாளர் எஸ். அரவிந்த் ரமேஷ் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் சில நாட்களே உள்ள நிலையில் இன்றோடு சட்டமன்ற தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் நிறைவடைந்தது. இந்நிலையில் திமுக சார்பில் சோழிங்கநல்லூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடவுள்ள வேட்பாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான அரவிந்த் ரமேஷ் சோழிங்கநல்லூர் மண்டல அலுவலகத்தில் வேட்புமனுவை தாக்கல் செய்தார். பின்னர் மாலை முரசு தொலைக்காட்சிக்கு பிரத்யேக பேட்டி அளித்த அவர், பொதுமக்கள் தன்னை நேரடியாக தொடர்பு கொண்டு தங்களின் பிரச்சினைகளை தெரிவிக்கும் வகையில் தான் தொகுதி மக்களோடு இணைந்து இருப்பதாகவும் தெரிவித்தார். தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சருடைய திட்டங்கள் சோழிங்கநல்லூர் தொகுதியில் அடிப்படை கட்டமைப்புகளை 100% நிறைவேற்றிவிட்டு இன்றைக்கு மருத்துவ வசதிகளாக இருந்தாலும், குடிநீர் வசதிகளாக இருந்தாலும், பாதாள சாக்கடை பணிகளாக இருந்தாலும், விளையாட்டு வீரர்களுக்கு விளையாட்டு திடல்கள் அமைப்பதாக இருந்தாலும், பூங்காக்கள் அமைப்பதாக இருந்தாலும், நலவாழ்வு மையங்களாக இருந்தாலும், அங்கன்வாடிகளாக இருந்தாலும், பள்ளி கட்டிடங்களாக இருந்தாலும், இன்றைக்கு எண்ணற்ற திட்டங்களின் மூலமாக தமிழ்நாடு பெரிய வளர்ச்சிக்கு சென்றாலும் சோழிங்கநல்லூர் தொகுதி அசுர வளர்ச்சி பெற்றிருக்கிறது.